இந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் இனிமேல் தூள் பெருங்காயம் வாங்க மாட்டீங்க. கட்டி பெருங்காயத்தை எப்படி நான் செப்பரேட் பண்ணியிருக்கேன்ட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி கல் வச்சு நல்லா தட்டிகிட்டே இருந்தோம்னா ஒரு 10-15 தட்டு தட்டினோம்னா லப்பர் மாதிரி சாஃப்டாகிடும். அதை அதுக்கப்புறமா கையால் பிரித்து வச்சு நல்லா ஒன்று மேலே ஒன்று படாத மாதிரி செப்பரேட்டாக பிரித்து வச்சு காய வச்சுக்கிட்டோம்னா ஒரு ரசத்துக்கோ குழம்புக்கோ போடும்போது நம்ம மறுபடியும் அதை பவுட்ரு பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை, அப்படியே எடுத்து போடலாம். இப்போ நான் பிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பிரிஞ்சு வருதுன்னு. இந்த மாதிரி நல்லாவே வரும். அதாவது ஒரு 10-15 பத்து நல்லா ஸ்ட்ராங்காக தட்டணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிரித்து வச்சுக்கோங்க. பிரித்து வெயிலில் ஒரு நாள் காய போடலாம், இல்லைன்னா நிழலில் ஒரு 2 நாள் காய வைங்க. காய வச்சுட்டு உங்களோட ஸ்டோரேஜ் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இதுக்கு மேலே பொடியாக தான் வேணுன்னா இதை காஞ்சதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காய வச்சு வெயிலில் காய வச்சு ஒரு நாள் எடுத்துக்குவேன். இப்போ இந்த மாதிரி செப்பரேட்டாக காய வச்சுக்கோங்க, இல்லை ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும்.